நிலைமையும் எதிர்கொள்வதற்கு அவசியமான நடவடிக்கைகள் கண்டறியப்படவுள்ளன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் நடைபெற்ற கலந்துரையாடலிலேயே இந்த குழுக்கள் அமைப்பதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. நீதி மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர்கள், பாதுகாப்பு செயலாளர், பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர், போலீஸ் மா அதிபர், குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர். கொழும்பு புதிய மெகசின் சிறைச்சாலை. கொழும்பு புதிய மெகசின் சிறைச்சாலையில் நேற்றிரவு அமைதியின்மை ஏற்பட்டது. இரவு 10 மணி அளவில் சிறைச்சாலையின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. வெளியிலிருந்து சிறைச்சாலைக்குள் வீசப்பட்டதாக கூறப்படும் போதைப்பொருள் பொதியொன்றை கைப்பற்றுவதற்கு 2 விடுதிகளைச் சேர்ந்த கைதிகள் முயற்சித்தமையால் இந்த அமைதியின்மை ஏற்பட்டது. இந்த பொதியினை எடுப்பதற்கு கைதிகள் முற்பட்டமையால் இந்த நிலைமை ஏற்பட்டிருந்தது. சுமார் 50 கைதிகள் சிறைச்சாலையின் நுழைவாயிலுக்கு அருகில் அமைதியின்மை ஏற்படுத்தியதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவிக்கின்றது. சிறைச்சாலையின் கட்டடம் ஒன்றின் சொத்துக்களையும் கைதிகள் சேதப்படுத்தினர். கைதிகள் அங்கிருந்த கணனிகள், உபகரணங்களுக்கு சேதம் விளைவித்ததாக பதில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் காயமடைந்த 11 கைதிகள் காயமடைந்து சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நேற்றிரவு ஏற்பட்ட நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக போலீசார், போலீஸ் கலக தடுப்பு பிரிவு, விசேட அதிரடிப்படையினருடன் முப்படையினரும் அழைக்கப்பட்டனர். அமைதியின்மையை தொடர்ந்து 9 கைதிகள் பூசா சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நிலைமை இன்று காலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதுடன் சிறைச்சாலைகளுக்கு வெளியே பாதுகாப்பிற்காக போலீஸ் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் ஈடுபடுத்தப்பட்டனர். குறுவிட்ட சிறைச்சாலை. புதிய மெகசின் சிறைச்சாலையின் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த வேளையில் குறுவிட்ட சிறைச்சாலையில் கைதிகளுக்கிடையே அமைதியின்மை ஏற்பட்டது. இன்று காலை 4 மணியளவில் அமைதியின்மை ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். குறுவிட்ட சிறைச்சாலையில் ஏற்பட்ட அமைதியின்மையால் 2 கைதிகள் உயிரிழந்ததுடன் 16 பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இவர்களில் 3 சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டதாக ரத்தினபுரி வைத்தியசாலையின் பணிப்பாளர் தெரிவித்தார். குறுவிட்ட சிறைச்சாலை, அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பாதுகாப்பை பலப்படுத்தும் வகையில் தற்போது இலங்கை போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். අපිට ඇතුලේ ඉන්නවා කියලා කොත් පණිවිඩය හරි අපිට දෙන්න ඕනි නේද? මගේ දරුවා ඉන්නවා කියලා මට එහෙම දෙන්නේ නැහැ මෙයාලා. කර්තාව ඇවිල්ලා නැහැ. දැන් අපිට දැන් මෙතන ඉන්න කට්ටියට ඕනි මේ ඇතුලේ තුවාල විච්චි කවුද නැතිලා ඉන්නවා කියනවා. අපිට ඒක උන අපේ දරුවෝ ඉන්නවද තුවාල නැද්ද කියලා දැනගන්න විතරයි අපිට ඕනි. කොහමද ඇම්බුලන්ස් එක ගෙනියනකොට අපේ ළමයා මැරලාද කියලා තමයි අපි හිතන්නේ. ඒකට අපේ ළමයා මේ කට්ටියගම ළමයි මොකවත් වෙලා නැහැ කියලා අපේ නම් ටික ගෙනිලා පුතාගේ විතර ආලා ගෙනත් දෙන්න කියන අපිට එච්චර අදට. பல்லன்சேன திறந்தவெளி சிறைச்சாலை. நீர்கொழும்பு தழுப்பொத்த பல்லன்சேன திறந்தவெளி சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தவர்களும் இன்று காலை 8 மணி அளவில் அதன் ஒரு கட்டடத்தின் கூரையின் மீது ஏறி போராட்டத்தை ஆரம்பித்தனர். காலை உணவு வழங்குவதற்காக வெளியே அழைத்து சென்ற சந்தர்ப்பத்திலேயே இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருந்ததுடன் தங்களது குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு கோரியே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கூரை மதில் மீது ஏறி போராட்டம் நடத்திய ஒரு தரப்பினர் பின்பாக உள்ள நுழைவாயிலுக்கு அருகிலும் சென்றனர். நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக கண்ணீர் புகை பிரயோகங்களும் மேற்கொள்ளப்பட்டதுடன் தடுத்து வைக்கப்பட்டவர்கள் திறந்தவெளி சிறைச்சாலையின் மதிலை உடைக்க முயன்றனர். இன்று மதியம் 1 மணியளவில் பாதுகாப்பு படையினர் திறந்தவெளி சிறைச்சாலைக்குள் நுழைந்ததை அடுத்து தடுத்து வைக்கப்பட்டவர்கள் தாம் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இடங்களுக்கு சென்றதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இந்த சம்பவத்தில் 50 பேர் காயமடைந்தனர். ஜூலை 5-6 நீர்கொழும்பு சிறைச்சாலை. ஆகஸ்ட் 1 மகர சிறைச்சாலை. ஆகஸ்ட் 6 புதிய மெகசின் சிறைச்சாலை. ஆகஸ்ட் 7 குறுவிட்ட சிறைச்சாலை. நீர்கொழும்பு பல்லன்சேன திறந்தவெளி சிறைச்சாலை. இங்கு என்ன நடக்கின்றது? இதேவேளை யாழ்ப்பாணம் சிறைச்சாலையின் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. யாழ் மாவட்ட பாதுகாப்பு படைகளின் கட்டளை தளபதி KJNMPK நவரத்ன உள்ளிட்ட இராணுவ அதிகாரிகள் யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு இன்று சென்று நிலைமையை ஆராய்ந்தனர்.
இதனிடையே மட்டக்களப்பு சிறைச்சாலையை சூழ இராணுவத்தினர் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் இராணுவத்தினர் மோட்டார் சைக்கிள் ரோந்து நடவடிக்கையை முன்னெடுத்தனர். மட்டக்களப்பு மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் லலித் லீலா ரத்ன உள்ளிட்ட அதிகாரிகளும் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு இன்று சென்று நிலைமைகள் குறித்து ஆராய்ந்தனர். அரசியல் அதிகாரத்தை உறுதிப்படுத்துவதற்காக சிறைச்சாலைகளுக்குள் வேண்டுமென்றே பிரச்சினைகள் தோற்றுவிக்கப்படுகின்றதா என்ற சந்தேகம் எழுவதாக சிறை கைதிகளின் உரிமைகள் பாதுகாப்பு அமைப்பு கேள்வி எழுப்புகின்றது. இவ்வாறான சம்பவங்கள் ஏற்படும் அனைத்து இடங்களிலும் என்ன நடக்கின்றது என்பதை பார்க்க வேண்டும். கைதிகளை ஆத்திரமூட்டும், கைதிகளை கோபப்படுத்துவதன் அடிப்படையிலேயே இவ்வாறான அனைத்து விடயங்களும் நடக்கின்றன. இவர்கள் திட்டமிட்டு கைதிகளை ஆத்திரமூட்டுகின்றனர். அவ்வாறு செய்வதன் மூலம் இவர்கள் அமைதியின்மையை ஏற்படுத்த முயற்சிக்கின்றனர். அதற்கான காரணம் என்னவென எனக்கு தெரியவில்லை. தமது அரசியல் அதிகாரத்தை உறுதிப்படுத்துவதற்காக உயிர்களை பலி கொடுத்து இவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுமாயின் அதனை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். உண்மையில் இந்த அமைதியின்மைக்கு பின்னால் அவ்வாறானதொரு நிலைமை இருக்கிறதா என்ற சந்தேகமும் தற்போது எழுந்துள்ளது.